ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம வந்து எப்படி வந்து கிராக்டு நூடுல்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அவனில் ஒரு சம்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணோம், இந்த மாதிரி மேகியை வச்சு வச்சுக்கணும். கல்ச்சு இருக்குல்ல, இது வந்து வச்சுக்கோங்க, இப்போதைக்கு யூஸ் ஆகாது. கைஸ் இப்போ என்ன பண்ணோன்னா மேகி எடுத்து உள்ளே போட்டுருணும். இந்த கொட்டிலாம் இப்போ என்ன பண்ணால் கல்ச்சு வாங்க. இப்போ கல்ச்சு எடுத்துக்கலாம். கல்ச்சு வந்து நம்ம நல்லா பிச்சுட்டு கைஸ் இப்போலாம் போடக்கூடாது கைஸ். அப்படியா? சரி, நம்மளுக்கு தெரியாது அவ்வளோ குக்கிங். ஸோ நம்ம இவர் தான் நம்ம செஃப். ஓகே, கொஞ்ச நேரம் தண்ணி இது வந்து ஒரு மாதிரி பிரிஞ்சு வந்தோடனே நூடுல்ஸ் மாதிரி ஆனோடனே நூடுல்ஸ் மாதிரி ஆனோம். இதுல கட்டியா இருக்குல்ல, இதெல்லாம் வெளியே ஆகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ண மாடா. ஆமா. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஆனோடனே நம்ம வந்து மேகி மசாலா போட்டுருணும். மேகி மசாலா போட்டோடனே நீங்க போட்டுடலாம். கொஞ்சம் கொட்டுறா, என்ன ஒத்த கையில் பண்ண முடியல. ஒழுங்கா ஓகே. இப்போ கலரிலாம் போட்டோடனே ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன். ஒரு டீஸ்பூன்லாம் இல்லை கைஸ், இவ்வளோண்டு இருக்குல்ல, இவ்வளோண்டு எடுத்து போட்டா போதும். அப்புறம் மிக்ஸ் பண்ணுமா? இப்போ மிக்ஸ் பண்ணோம் கைஸ். இந்த மிக்ஸ் பண்ணி நான் லெஃப்ட் ஹேண்டு கொஞ்சம் வேக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணுமா கொஞ்ச நேரம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணும் கைஸ். இந்த மாதிரி படத்துக்கு வந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து கல்ச்சு ஆட் பண்ணிடலாம். நீங்கள் ஒன்று கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, இல்லை இந்த மாதிரி மொத்தமாக போட்டுருங்க, செம்மையாக இருக்கும். ரெண்டு மேகிக்கு 2 இது போட்டுருங்க. ஒன்றுக்கு ஒரு கல்ச்சு பேக்கெட், 2க்கு 2 கல்ச்சு பேக்கெட். கிராக்ஸா அது கல்ச்சா? கிராக்ஸ். ஓகே, நம்ம ஊரில் கல்ச்சுன்னுவாங்க. அப்போ நம்ம கிராக்ஸ் தான் சொல்லணும். கரெக்ட் பண்ணிக்கணும் மிஸ்டேக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா லைட்டாக உப்பு எடுத்துடணும். உப்பு எவ்வளோன்னு போடணும் கையில் காமிச்சிடு. இல்லைன்னா இந்த ஸ்பூன் இருக்குல்ல, இந்த ஸ்பூனில் போடு. இந்த ஸ்பூனில் எடுத்து போடு. எவ்வளோண்டு போடணும்? இவ்வளோ போட்டால் ஃபஸ்ட்டு இவ்வளோ போட்டுக்கணும்ல. ஃபஸ்ட்டு இவ்வளோண்டு போட்டு அப்புறமா வெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கணும். ஆமாம், வெண்ணெய் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருணும்ல கொஞ்ச நேரம். ஆமாம், இப்போ பாருங்க காய்ஸ், சீஸ் மாதிரி தருதா காய்ஸ். எவ்வளோ நேரம் ஆகும்? அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷம் கழிச்சு. ஓகே, 5 நிமிஷம் கழிச்சு நாங்கள் உங்களை டான் பார்க்குறோம். காய்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ டேஸ்ட் செக் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணான்னுக்கிறான். டேஸ்ட் செக் பண்ணுறான். காய்ஸ் அவ்வளோவா கைஸ் கொஞ்சம் உப்பு தருவியா? ஸோ வந்து ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ராவா. இவ்வளோ போதுமா? இவ்வளோ போடணுமா என்ன? கையில் இவ்வளோண்டு எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ வந்து தூவிடலாம். அப்புறம் கட் பண்ணு. ஓகே கைஸ், இவ்வளோ பதம் ஆயிடுச்சு. எவ்வளோ நிமிஷம் ஆயிருக்கும்? ஒரு 4 நிமிஷம். இன்னும் 4 நிமிஷம் ஆயிருக்கும். சரி, இந்த மாதிரி நாங்கள் நிறைய தண்ணி ஊற்றுறதுனால இப்படி ஆயிடுச்சு. ஒரு சொம்பு ஊற்றாதா? அரை சொம்பு? நம்ம 2 சொம்பு ஊற்றிட்டோம். ஒரு சொம்பு ஊற்றினா போதும் காய்ஸ். ரொம்ப மக்கராயிடுச்சு. ஒரு சொம்பு போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகிடும். ஓகே, இது ஓகேவா? இன்னும் எவாப்ரேட் ஆகணும். அப்புறம் காய்ஸ் இன்னும் கொஞ்சம் இதுக்காக பெப்பரு. எதுக்கு பெப்பரு? பெப்பர் வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். சரியாக இருந்தால் போயிடும், காரமாக இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு உங்களை மீட் பண்ணும். கைஸ் நல்லா பதமாயிடுச்சு. கைஸ் கரெக்டாக இந்த மாதிரி ஆகிட்டோடனே நீங்கள் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் நாங்கள் வந்து பெப்பரை மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பெப்பரங்கடா வச்சேன் கைஸ். அப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் எக்ஸ்ட்ரா பாப்பிக்ஸ்க்காக, டிசைனுக்காக அப்படின்னு சொல்லலாம். 2 ஸ்பூன் இந்த மாதிரி கொஞ்சோண்டு எடுத்து போட்டு இருக்கணும். அவ்வளோதான் கைஸ். தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சரி, இதை யார் கருவா? ஓகே கைஸ், ஒரு நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்ககிட்ட சொல்லுவோம். டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லிட்டு சாப்பிட்டுருவோம். சரி, நாங்கள் இருங்க
நாங்கள் வந்து டைனிங் டேபிள் மேலே உட்காந்துட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிறோம். காமிக்கணும். ஓகே வந்து எங்கள் அம்மா இதில் டேஸ்ட் காசு இல்லை உங்கள் அண்ணன் பார்ப்பாங்க. பார்த்துக்கலாம். வாங்க 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 போய் காமிக்கலாம். டேஸ்ட் காமிக்கலாம். டேஸ்ட் டேஸ்ட் டேஸ்ட். அம்மா நாங்கள் கல்ஸில் வந்து மேகி செஞ்சுக்கிறோம். நல்லா இருக்கான்னு பாருங்க. சீஸ் மேகி நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். இது முன்னாடி ஓரியோ முட்டையா சித்ரா நான் ஒண்ணு சொன்னா கோச்சிங் மாட்டேன்ல இவங்க செஃப்க்கு படிக்க வச்சிருக்கு கல்ச்சு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பண்ணோம். வந்து சீஸ் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். இட்லி மாதிரி மெத்து மெத்து அது போட்டு எடுத்தியா? எடுக்க தானே சொன்னேன். மறந்துட்டேன் சும்மா. நல்லா இருந்துச்சுமா. நான் அது எப்படிடா தேங்க்யூ வீடியோ போடுறா போட்டேன். காய்ஸ் இந்த வீடியோவில் வந்து 10 லைக் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து வேறு ஏதாவது குக்கிங் வீடியோ போடுறோம். ஸோ அதனால் வந்து லைக் பண்ணுறங்க. நம்மளுக்கு குக்கிங் வீடியோ வந்து உடனே பார்க்கறதுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு ஆலில் போட்டுருங்க. அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை தெரியப்படுத்துங்க. ஓகே பாய்.